இன்று இரவு விண்ணில் ஏவப்படுகிறது PSLV C-60 ராக்கெட். முதன்முறையாக விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கு சோதனையை மேற்கொள்கிறது இஸ்ரோ. தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் அதிகமான IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். திருச்சி மாவட்ட SP வருண்குமாருக்கு DIG-யாக பதவி உயர்வு. சட்டமன்ற தேர்தல் குறித்து தூத்துக்குடியில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவது குறித்து அறிவுறுத்தல். சம்பந்தமில்லாத வெளிநபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தல். சென்னை புத்தக திருவிழா அலைமோதும் வாசகர்கள் கூட்டம். விடுமுறை நாளான நேற்று 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் வருகை. மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் பட்டியலில் கொசுவுக்கு முதலிடம். ஆண்டிற்கு 10 லட்சம் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாக ஆய்வில் தகவல். பாகிஸ்தானில் மணமகள் வீட்டின் மீது விமானம் மூலம் பணமழை. மாப்பிள்ளை வீட்டாரின் செயலால் இன்ப அதிர்ச்சியடைந்த உறவினர்கள். அமெரிக்காவின் 39வது அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் காலமானார். 1977 முதல் 1981 ஆண்டு வரை அமெரிக்காவின் அதிபராக இருந்தார். இந்தியாவுக்கு எதிராக மெல்போர்னில் நடைபெறும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. வெற்றி இலக்காக 340 ரன்களை நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா. பாகிஸ்தானை வீழ்த்தி உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாவை 2 போட்டிகளில் வீழ்த்தினால் மற்றொரு அணியாக இந்தியாவுக்கு வாய்ப்பு.